துலாம் ராசியில் இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய 60% அன்பர்கள் திருமண வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் தான் இது நாள் வரைக்குமே ஒவ்வொரு நாளும் கடமைக்காக இந்த நாளை நாம் நகர்த்த வேண்டும் என்று மன நிம்மதி இல்லாமல் நகர்த்தி கொண்டிருக்கின்றீர்கள். மிகப்பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை உங்களின் செயல்களாலேயே நிச்சயமாக மாறும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இன்னொருவர் அந்நியரால் உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்று தயவு செய்து ஒருபோதும் நம்பாதீங்க. யாராவது இன்னொருவர் வந்து உன்னை காப்பாற்றி விடுவார் என்று சொன்னால் அந்த க்ஷணமே புரிந்து கொள்ளுங்கள் உங்களை அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்று. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து நீங்கள் இதுவரைக்கும் வீட்டுக்குள்ள இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. தயவு செய்து இனியும் உங்களின் வீட்டிற்குள் இந்த விஷயத்தை செய்யாமல் இருங்க. காரணம் என்னன்னா, நமக்கு 4 நல்லது நடக்கும் பொழுது எங்கெங்கிருந்தோ 7 கெட்டது கிளம்பி வருமா. அந்த 4 நல்லதை தடுத்து நிறுத்துவதற்காக நம்முடைய முன்னோர்கள் அன்று ஒரு விஷயத்தை செய்தார்கள் என்றால் அதில் 50% அறிவியலும் இருக்கும், 50% உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவும் இருக்கும். ஆனால் நாளடைவில் நாம் முன்னோர்கள் கடைபிடித்த பழக்க வழக்கங்களையும் மறந்துவிட்டோம். நம்முடைய கால நேரத்தை சேமிப்பாக நாம் செலவழிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை மாற்றி மாற்றி செய்து இது நாள் வரைக்குமே துன்பங்களை மட்டுமே தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே துணிகளை துவைத்து அந்த ஈரம் சொட்ட சொட்ட நடு வீட்டுக்குள்ளேயே காய போடுகின்றீர்கள். தயவு செய்து இனியும் அந்த விஷயத்தை செய்யாமல் இருங்க. நீங்கள் உங்களின் வீட்டுக்குள்ளே நடந்து போகும்பொழுது அந்த ஈரத் துணியில் இருக்கக்கூடிய தண்ணீர் உங்களின் தலையில் படாமல் இருக்கணும். ஏன் அந்த நீர் தலையில் படக்கூடாது அப்படின்னா, நம்மை விட நம்முடைய வஸ்திரத்தையே அதிகபட்சமாக விரும்பும் எது? பிணிகளும் தரித்திரங்களும் பீடைகளும். அதனால தான் அந்த காலத்தில் துணியை துவைத்து சூரிய ஒளியில் காய போடுவாங்க. அந்த ஆதவனின் ஒளிக்கதிர்கள் உங்களின் வஸ்திரங்கள் மீது படும் பொழுது எந்த விதமான தீய சக்திகளும் அந்த துணியின் மேல் நிலைத்து இருக்காது. சூரிய ஒளிக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்குது. நீங்கள் சூரிய ஒளியிலெல்லாம் காய போட முடியாது. நாங்கள் இருக்கக்கூடிய வீடு அப்பேற்பட்ட வசதி கொண்டது இல்லை, எங்களுக்கு மாடியே கிடையாது அப்படின்னு இந்நேரம் சில பேர் மனசில் ஒரு எண்ணம் தோன்றி இருக்கும் இல்லையா? தயவு செய்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயே காய போட்டாலும் பரவாயில்ல, துணி இருக்கக்கூடிய இடத்திற்கு போகும் பொழுது அந்த துணியில் இருந்து சொட்டக்கூடிய நீர் உங்களின் தலைமேல் படாமல் பார்த்து கொள்ளுங்கள். அது போதும். முக்கியமாக நடுவீட்டில் நீங்கள் துணிகளை காய போடுவதை நிறுத்துங்க. அந்த துணிகளில் இருந்து நீர் சொட்டிக்கிட்டே இருந்தால் நடுவீட்டில் மகாலட்சுமியுடைய கடாட்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வ வளம் உங்களுக்கே தெரியாமல் குறைஞ்சிக்கிட்டே போகும். மிகப்பெரிய அளவில் சித்தர்கள் தேவர்கள் ரிஷிகள் மட்டுமே அறிந்த பிரபஞ்ச ரகசியம் இன்னைக்கு துலாமை தேடி வந்திருக்குன்னா, துலாம் இனியும் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்க போவதில்லை அப்படின்னு தான் அர்த்தம். மிகப்பெரிய அளவில் குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அந்த குழந்தை செல்வம் உங்களின் வீட்டை தேடி வரக்கூடிய காலம்தான் இது. எந்த ஒரு தருணத்திலையுமே நீங்கள் வாழ்க்கையில் வீழ்ந்து விடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உங்களின் மனசில் நீங்களே விதைச்சிக்காமல் இருங்க. நிச்சயமாக ஒவ்வொரு நாளுமே கடினமாக தான் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களின் முயற்சிகள் ஒருபோதும் வீண் போகவே போகாது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து உங்களின் பலவிதமான பழக்க வழக்கங்கள் மாறுபடும். காரணம் என்னன்னா, 9 கிரகங்களில் செவ்வாயை தவிர மற்ற எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை,
மிகப்பெரிய அளவில் அந்த புதனின் ஆதிக்கம் உங்களுக்கு கிடைக்க போகுது. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே துலாமுக்கு இனி வெற்றி மேலே வெற்றி மட்டுமே தான். தயவு செய்து மறுபடியும் நாம் தோர்த்து விடுவோமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசில் விதைக்காதீங்க. உங்களின் தோல்விக்கு காரணம் யார் அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளேயே இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் தான். தயவு செய்து அந்த எண்ணத்தை பிடுங்கி வெளியே எறியுங்கள். உங்களால் நிச்சயமாக முடியும். ஏன்னா நீங்கள் பிறந்ததில் இருந்து இது வரைக்குமே நியாயமாக தான் ஒவ்வொரு நாளையுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. யாருக்குமே எந்த விதமான அநியாயத்தையும் நீங்கள் இது நாள் வரைக்கும் செய்யவே இல்லை. மிகப்பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை மாறியே தீரும். தயவு செய்து துணிகளை துவைத்து முடித்தவுடன் அந்த துணியிலிருந்து சொட்டக்கூடிய நீர் உங்களின் மேல் படாமல் பார்த்து கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் மேன்மேலும் நீங்கள் உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, பழக்க வழக்கங்கள் மாறும், உங்களின் நிலை மாறும். நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு இது நாள் வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். அரசு வேலையாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் மிகப்பெரிய அளவில் வேலைக்காக இடம் மாறி வாழக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். அதாவது எந்த ஒரு சந்தர்ப்பத்தையுமே நீங்கள் தயவு செய்து நிராகரிக்காமல் இருந்தாலே போதும். வாழ்க்கையே உங்களை கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போகும். நீங்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ அப்படின்னு தயவு செய்து ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழாமல் இருங்க. அதாவது இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தோட விளைவுகள் நிச்சயமாக எதிர்காலத்தில் உங்களுக்கு நன்மையாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எப்படி பயப்படுறீங்கன்னா இந்த விஷயத்தால் என்னுடைய எதிர்காலமே பாதிக்குமோ, நான் வாழ்க்கையில் வளர முடியாமல் போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. தயவு செய்து அந்த பயத்திலிருந்து வெளியே வாங்க. முக்கியமாக இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களும் முதியோர்களும் உங்களின் மனதில் இருக்கக்கூடிய பயத்தை தவிர்த்து தினமும் காலை எழுந்ததுமே ஒரு 10 நிமிடம் பூஜை அறையில் போய் உட்கார்ந்து வடக்கு திசையை பார்த்த மாதிரி நான் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் உயரத்தை அடைய வேண்டும், செல்வாதிபதியாக மாற வேண்டும் அப்படின்னு மனசை விட்டு வேண்டுங்க. நிச்சயமாக உங்களின் எண்ணங்களும் மிகப்பெரிய ஆசைகளும் நிறைவேறியே தீரும். வடக்கு திசை குபேரனுக்கு உரிய திசை. அந்த குபேரனை மிகப்பெரிய அளவில் நீங்கள் நாடி செல்லும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய செல்வ வளம் அனைத்தும் உங்களை தேடி வந்தே தீரும். மிகப்பெரிய அளவில் துலாம் வாழ்க்கையில் சுபிக்ஷமாகவும் சந்தோஷமாகவும் வாழக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. ஏன் துலாமில் இருக்கக்கூடிய பெண்களும் முதியோர்களும் மட்டும் அப்படின்னு சொன்னா அவர்கள்தான் மனசுக்குள்ள 1000 வழிகளை சுமந்துக்கிட்டு வெளியில் யாருக்கிட்டேயுமே எந்த விஷயத்தையுமே பகிராமல் ஒவ்வொரு நாளையுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் துலாமில் இருக்கக்கூடிய ஆண்கள் அப்படி கிடையாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அடுத்த நிமிஷமே ஒன்று தீர்த்து விடுவீர்கள். அப்படி இல்லைன்னா அந்த பிரச்சனையை கடந்து சென்று விடுவீர்கள். பெண்களுக்கும் முதியோர்களுக்கும் அப்பேற்பட்ட ஒரு பலம் வாய்ந்த மனசு இல்லை. தன்னை ஏமாற்றியவர்களை பற்றியும் தனக்கு துரோகம் இழைத்தவர்களை பற்றியும் தினமும் நினைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழாமல் இருக்கின்றீர்கள். மிகப்பெரிய அளவில் தியானத்தை தேடி போகக்கூடிய காலம் வந்தாச்சு. உங்களின் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாறக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. இந்த 2025 முடிவதற்குள்ள நீங்கள் நகைகளை அடமானம் வைத்திருக்கின்றீர்கள் அல்லவா, அந்த நகைகளை மிகப்பெரிய அளவில் மீட்டு எடுக்க முடியும். செவ்வாய்க்கிழமை தோறும் மகாலட்சுமியை மனதில் நினைத்து கொண்டு வடக்கு திசையை பார்த்தவாறு உட்கார்ந்து நீங்கள் அகல் விளக்கை ஏற்றி 5 நிமிடம் அந்த சுடரை பார்த்து கொண்டே மனசில் நான் மிகப்பெரிய அளவில் செல்வாதிபதியாக ஆக வேண்டும், அதை விட்டுட்டு எனக்கு இருக்கக்கூடிய கடன் அனைத்தும் குறைய வேண்டும் அப்படின்னு வேண்டாதீங்க. என்றைக்குமே நேர்மறையாக வேண்டுங்க. கடன் குறைய வேண்டும் அப்படின்றதுக்கும் நான் மிகப்பெரிய செல்வாதிபதியாக ஆக வேண்டும் அப்படின்றதுக்கும்
மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் இருக்குது. அதனால் நான் வாழ்க்கையில் உயர வேண்டும், நான் மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 6 மணி முதல் 6:30 மணி வரைக்கும் இந்த அரை மணி நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை உங்களுக்கென்று ஒதுக்கி நீங்கள் வேண்ட ஆரம்பிங்க. அந்த மகாலட்சுமியுடைய கடாட்சம் உங்களின் வீட்டிற்குள்ள நிச்சயமாக வாசம் செய்யும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கடன்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தே தீரும். நம்பிக்கையோடு இருங்க. நல்லது மட்டுமே தான் இனி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களின் வேண்டுதல்களும் ஆசைகளும் வெகு விரைவில் நிறைவேற வேண்டுமென்று நானும் அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனிடம் பிரார்த்தனையை வைக்கிறேன். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். துலாம் ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி.